வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏஜேஎம் ஸ்மித் எழுதின ஓட் ஆன் த டெத் ஆஃப் வில்லியம் பட்லர் ஏட்ஸ் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. டபிள்யூபி ஏட்ஸ் 1939 இறந்துட்டார். இந்த போயமை ஏஜேஎம் ஸ்மித் 1941 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஸ்மித்துக்கு ஏட்ஸ் மேலே ஒரு பயங்கரமான ஒரு அன்பு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய மாஸ்டர்ஸ் டிகிரியில் இருக்கக்கூடிய டெசர்டேஷன் கூட அவர் ஏட்ஸை பற்றி தான் எழுதினார். அதனால் ஒரு பிணைப்பு அவருக்கு ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே இருந்திருக்கு ஏட்ஸ் மேலே. ஏட்ஸ் பார்த்திங்கன்னா அவர் இந்த மாடர்ன் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் அவர் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்ற அந்த கிரேட் லிட்ரரி ஹெரிட்டேஜ் இருக்குல்ல, அந்த பாரம்பரியம், அது மேலே அவர் பயங்கரமான ஒரு பற்று வச்சுருந்தார். ஸ்மித்தும் பார்த்திங்கன்னா இந்த ரொமான்டிக் பொய்டிக் ஃபார்ம்ஸான ஓட், சானட், எலிஜி இதிலெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. ஏட்ஸ் அவரோட நாட்டுப்பற்ற, அந்த நாடு மேலே அவருக்கு இருந்த அன்பை அவரோட கவிதைகள் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் அயர்லாண்டை அவ்வளோ அழகாக அவரோட கவிதைகளை வர்ணிச்சிருப்பார். அதே மாதிரி தான் ஸ்மித்தும் பார்த்திங்கன்னா இந்த நார்தன் கனடாவை அவ்வளோ அழகாக அவருடைய கவிதைகளில் வர்ணிச்சிருப்பார். ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்க பிறந்த இடத்து மேலே அவ்வளோ ஒரு பற்று இருந்திருக்கு. இந்த போயம் அவர் ஓடுன்னு சொன்னாலும் ஒரு எலிஜி மாதிரி தான் இருக்குது. எலிஜினா இறந்தாங்கன்னா அவங்களுக்காக எழுது தான் எலிஜி. இதில் பார்த்திங்கன்னா அவர் ஏட்ஸோட பர்த்தையும் அவரோட லைஃப்பையும் அப்படியே கொண்டாடுறாரு. அவருடைய இறப்புக்கும் அவர் துக்கத்தை தெரிவிக்கிறாரு. இதில் எப்படி பார்த்திங்கன்னா ஏட்ஸ் இறக்கவே இல்லை, அவர் கவிதைகள் மூலமாக அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார், எப்பொழுதுமே வாழ்வார் அப்படின்ற ஒரு சந்தோஷமான ஒரு வெற்றியை தான் அவர் கொண்டாடுறாரு. இந்த கவிதையில் 5 செக்ஷன்ஸ் இருக்குது. முதல் செக்ஷனில் என்ன சொல்கிறாருன்னா, ஏட்ஸ் பிறக்கும் போது அயர்லாந்து எப்படி இருந்தது, அந்த அரசியல் கலவரங்கள், உள்நாட்டு போர், அதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தது, அந்த மாதிரி சூழ்நிலை பிறந்த ஏட்ஸ் எப்படி பாப்புலர் ஆனார் அப்படின்றது தான் முதல் செக்ஷன் அவர் சொல்லியிருக்காரு. இதில் அவர் உபயோகப்படுத்தியிருக்க வேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தான் ஓல்டு தான் ட்ரீ, ஸ்டோனி பிளேஸ், ட்ரை மவுண்டன் ஸ்ட்ரீம், பிளாக் விண்ட், அதே மாதிரி ரேப்பிட்லி சேஞ்சிங் ஸ்கை, இதெல்லாம் ஃப்ளக்ஸ், டைம், டெத்து, இதை டினோட் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸு. அதே சமயத்தில் ஏட்ஸ் பிறக்கிறது, அவர் வளர்றதெல்லாம் எப்படின்னா, இவர் பர்ஸ்ட் இன்டு சடன் ஃப்ளவர், அதாவது காஞ்சி போன மரத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே பூக்கள்லாம் அப்படியே பூத்து குலுங்குது அப்படின்றாரு. அப்போனா உயிரோட்டம் வந்துடுச்சு, உயிர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவர் இங்கே சொல்கிறாரு. ஏன்னா ஏட்ஸ் அயர்லாண்டை அப்போ இருந்த அந்த கலவர பூமியிலேருந்து காப்பாற்ற வந்தவர் மாதிரி தான் இவர் கணக்கு அவர் சொல்கிறாரு. இங்கே 2வது செக்ஷனில் பார்த்திங்கன்னா அவர் ஏட்ஸ் இறந்தது, அதுக்காக அவருடைய இரங்கலை தெரிவிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ஆத்மா பறந்து போயிடுச்சு. அவரோட ஆத்மாவை அவர் ஸ்வான், அந்த பறவையோடு கம்பேர் பண்ணுறாரு. ஸ்வான் எப்போதுமே பீஸ், பியூரிட்டி, ப்ராஸ்பெரிட்டி, அமைதிக்கான ஒரு செழுமைக்கான ஒரு சிம்பிள் தான். இந்த செகண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா அவர் உபயோகப்படுத்துகிற வேர்ட்ஸ் வைல்டு, ஃபேனட்டிக், ஆன்செஸ்ட்ரல் எனர்ஜி, பிளட், பவர், சின்யூ, பிரெஸ்ட், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு உயிர் வந்ததுக்கான ஒரு சிம்பிள்ஸ், குவாலிட்டிஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் இங்கே எடுத்திருக்காரு. இறந்தவங்களுக்கு உயிர் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏட்ஸ் இறந்தாலும் அவரோட கவிதைகள் மூலமாக அவர் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. 3வது செக்ஷனில் இந்த மாதிரியான ஒரு நிலத்தில் பிறந்து அவர் எவ்வளோ மேலே மேலே பறந்துருக்காரு, எத்தனை வாட்டி தாக்குதலுக்குள்ளாக இருக்கார். தாக்குதல்னால் அவர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் இதை தான் இங்கே சொல்கிறாரு. அந்த புயலில் கூட அவர் எப்படி ஒரு வாழ்க்கையை அவர் நாட்டு மேலே வச்சுருந்த பக்தியை, அந்த நாட்டு பக்தியை எந்த அளவுக்கு அழகாக அவர் வெளிப்படுத்தியிருக்காரு, அந்த தேசபக்தின்றது அவருக்குள்ளே எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. 4வது செக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டு. காஞ்சி இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே தெளிவான ஒரு நீரோட வருது. இந்த தெளிவான நீரோட அங்கே இருக்கிற அந்த காஞ்சி போன அப்படியே பறந்து அலக்கழிச்சிட்டு இருந்த இலைகளெல்லாம் சுத்தம் பண்ணிடுது. முள்ளாக இருந்த செடி மரம் கூட அப்படியே பூக்கள் நிறைஞ்சி அப்படியே காணப்படுது. இப்போ இந்த ஸ்வான் இப்படி போகிறது, லீப் அடிக்கிறதுலாம் தேவையே இல்லை. அது அப்படியே அந்த குளிர்ந்த காற்றுல அழகாக அது பறந்து போகுது. இதெல்லாம் வெறும் இப்போதைக்கு இல்லை, இனிமேலுக்கு இப்படி தான், எப்பொழுதுமே இப்படி தான், இது பெர்மனெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்மித் இறந்துட்டார், ஆனால் ஒரு கவிதைகள் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது, அது மக்களுக்கு அந்த நாட்டுப்பற்றை ஊட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறார்.
சொல்கிறாரு. கடைசி செக்ஷனில் வந்து அவர் அப்படியே கொண்டாடுறாரு. அதாவது இது ஓடுன்றதுனால சின்ன சின்ன பார்ட்ஸாக தான் இருக்குது, ஆனால் அது ரொம்ப அழகாக அவர் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து அவர் ஸ்மித் மேலே எந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சுருக்காருன்றது காட்டுறது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்மித்தோடைய அந்த கிளாசிக் இமேஜரி, ரொமான்டிக் ஃபார்ம், ஐரிஷ் லேண்ட்ஸ்கேப் இதெல்லாமும் வந்து இதில் ரொம்ப தெளிவாக அழகாக கொண்டு வந்திருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். And old thorn tree in a stony place where the mountain stream has run dry. அதாவது முள்ளாக இருக்கிற ஒரு மரம், அது இருக்கிற இடமே கல் மாதிரி இருக்குது, அங்கே ஓடுற நதியும் காஞ்சி போயிருக்கு. Torn in the black wind under the rays of the Eichel sharp kaleidoscope white sky. அங்கே வீசுகிற காற்று கூட கருங்காற்று அப்படின்றாரு. வானம் கூட அப்படியே வெளுத்து போன வானம். burst into sudden flower. ஆனால் இந்த மாதிரி ஒரு இடம் திடீர்னு அப்படியே பூத்து குலுங்குது. Under the central dome of winter and night, a wild swan spreads its fanatic wing. ராத்திரி, அதுவும் ஒரு வின்டர் காலத்தில் ஒரு வெள்ளை கலர் ஸ்வான் வந்து அதோடைய ரக்கையை பறந்து விரித்து பறந்துடுச்சு. அதாவது எய்ட்ஸோட உயிர் வந்து பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. Ancestral energy of blood and power beats in his sinewy breast. And now the ravening soul, fulfilled his first last hour upon him, chooses to exult. அதாவது வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தார், இப்போ அவருடைய உயிரை வந்து அவரை விட்டு போயிடுச்சு. அதாவது அவரே முடிவு பண்ணிட்டார், சரி போதும் நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவர் சூஸ் பண்ணார் போயிடலாம் அப்படின்ற மாதிரி இதை எழுதியிருக்காரு. ஓவர் த எட்ஜ் ஆஃப் ஷிவரிங் யூரோப், ஓவர் த சாக் ஃப்ரம் த கென்ட், ஓவர் ஐர்னா அயர்லாண்டு, dwarfing the crawling waves a moral savagery, daring the hiding clouds, rhetorical tumult, the white swan plummets the mountain top. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அவரோட உயிர் வந்து அப்படியே பிரிஞ்சு அப்படியே அந்த ஸ்வான், அதாவது அவருடைய ஆத்மா வந்து மேலே பறந்து போயிடுச்சு. The stream has suddenly pushed the papery leaves. இப்போ வந்து காஞ்சி இருந்த அந்த இடத்து நதியில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தெளிவான நீரோட வந்து அங்கே விழுந்து கிடந்த அந்த காஞ்சி போன இலைகளெல்லாம் அப்படியே தள்ளின்னு போயிடுச்சு. It digs a rustling channel of clear water on the scared flank of Ben Bulbul. The twisted tree is incandescent with flowers. அதாவது காஞ்சி முள்ளு மாதிரி இந்த மரம் பார்த்திங்கன்னா அப்படியே பூக்களால் நிரம்பி வழியுது. The swan leaps singing into the cold air. இப்போ அந்த ஸ்வான் வந்து ரிவர்ட்லாம் அடிக்கல, அது அப்படியே அழகாக அந்த குளிர்ந்த காற்றுல, ஏன்னா அது வின்டர் சீசன், குளிர்ந்த காட்டில் அழகாக அது பறந்துக்கிட்டே இருக்குது. திஸ் இஸ் அ க்ளோரி நாட் ஃபார் அன் hour. இது சந்தோஷம் வந்து இந்த ஒரு ஹவருக்குன்னு இல்லை, இனிமேலுக்கு இப்படி தான், இதுதான் இம்மைக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓவர் த Galway shore the white bird is flying forever and crying to the tumultuous throng of the sky his cold and passionate song. இந்த வெள்ளை பறவை வந்து இனிமேலுக்கு எப்போதுமே அப்படியே ஜாலியாக பறந்துக்கிட்டே இருக்கும். பறக்கிறது மாத்திரம் இல்லை, அதோடைய பாடல்கள் வந்து அதோடைய அந்த பேஷன், அந்த நாடு மேலே வச்சுருந்த அந்த பக்தியை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்லி இந்த கவிதையை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.